அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 19/1/2024. நவமி திதி இரவு 7:52 வரை. அதன் பிறகு தசமி திதி பரணி நட்சத்திரம் பின்னிரவு 2:50 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவானுடன் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன் புதனுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? யோகா தியானம் கற்றுக்கொள்ள, இரகசிய ஆலோசனை நடத்த, மருந்து தயாரிக்க, ஜபம் பூர்த்தி செய்ய, வாழை மரக்கன்று நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு கூட்டத்தையோ குழுவையோ இயக்கத்தையோ சங்கத்தையோ வழிநடாத்தி செல்லக்கூடிய தலைமை பண்பு தகுதி உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆளுமைத்தன்மை அதிகமுடைய நீங்கள் அதிகாரம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அன்பு காட்டி அரவணைத்து அனைவரையும் வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால வீண் செலவுகள் இனிமே குறையும், பணவரவும் இனிமே அதிகரிக்கும், விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பரணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சின்ன சின்ன விவாதங்களும் ஒரு பக்கம் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபார விஷயத்தில் கூட திடீர் முடிவுகள் எடுக்காமல் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப வெற்றி உண்டுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் உத்தியோகம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நிதானமாக பேசுனீங்கன்னா நல்லது. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. அவங்க போக்கில் இன்னைக்கு நீங்கள் விட்டு பிடிச்சிங்கன்னா நிம்மதியாகவும் இருக்கலாங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சின்ன வயசில் படிக்கிற காலத்திலேயே பெரிய பெரிய கனவுகளை எல்லாம் காண்பவர்கள் நீங்கள் தாங்க. நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நான் பெரிய ஆளாக ஆகி நல்லவங்களுக்கெல்லாம் உதவணும், நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே தாராள மனசுடன் பெரிய பெரிய கொள்கை கோட்பாடுகளுடன் பெரிய நோக்கங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால ஆளுமைத்தன்மை இன்னைக்கு கொஞ்சம் அதிகம்
அதிகமாகும். பளிச்சுன்னு சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசிடுவீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. நாம் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறது? அதாங்க நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தாமதப்படுத்தக்கூடாதுங்க அப்படின்னு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கராராக தான் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளாரையும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சகோதரிக்கு நீங்கள் வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பாதி பணம் கொடுத்துட்டு மீதி பணம் கொடுக்காமல் இருக்கிற இடத்துக்கு மீதி பணத்தையும் கொடுத்துட்டு சீக்கிரமாகவே நீங்கள் அந்த இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்து 2வது வீட்டை பார்த்துட்டு இருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் டென்ஷனும் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வீட்டை திருத்தணும் நாட்டை திருத்தணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நாம் முதல்ல நம்மளை திருத்திக்கணும், நம்மளை நாம் மாற்றிக்கணும். நாம் மாறின பிறகு தானே அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்கள நாம் மாற்ற முடியும். அதை விட்டுட்டு யாருமே சரியில்லைன்னு என்னத்துக்கு குறை சொல்லிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை முதல்ல சரி செய்வோம். அதன் மூலமாக அடுத்தவங்கள்ட்ட நாம் நல்ல விதத்தில் நடந்துக்க முடியும்னு நல்ல அற்புதமான முற்போக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 6வது வீட்டில் உட்கார்ந்துட்டு கடந்த ஒரு மாதமாக பாடாப்படுத்தின்னு இருந்த சுக்கிரன் இப்போது 7வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்து உங்களை ஏறெடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகும். எப்போவோ நீங்கள் சொன்னதை இப்போ நினச்சிக்கிட்டு கோபப்பட்டுன்னு இருக்காங்களே அந்த நிலைமை மாறி குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் மறுபடியும் திரும்புங்க. வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாயின்னு இருந்தது, கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலான்னு தெளிவான முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. என்ன மாடல் கார் எடுக்கலாம், என்ன கலர் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீல நிறம், கிளிப்பச்சை நிறம், வெள்ளை நிறம், அப்புறம் கிரே நிறம் இதெல்லாம் கூட நீங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ராசியான நிறங்கள் தான். அந்த நிறத்தில் நீங்கள் வந்து வண்டி வாகனம் எடுக்கிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்கெல்லாம் சரியானவங்களா, தரமானவங்களா, தகுதியானவங்களா, அல்லது வந்துட்டு பாதியிலேயே வந்து ஏதாவது பழி சுமத்திட்டு போயிடுவாங்களா, இதெல்லாம் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க, செலவுகளும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கையெடுத்து கும்பிட்றவங்களுக்கு பதிலுக்கு பதில் வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. யார் மரியாதை கொடுத்தாலும் அந்த மரியாதையை திருப்பி தந்து மற்றவர்களை மரியாதையுடன் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நல்ல பழக்க வழக்கங்கள் நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பகைவனுக்கும் அருள வேண்டும், பகைவனுக்கும் உதவ வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மை உங்களுக்குள்ளார எப்போவுமே உண்டுங்க. அதனால தான் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில்
6வது வீட்டில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு கட்டின்னு இருக்கீங்களா, பிளான் அப்ரூவல் இல்லாமல் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி இபி கனெக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து வாங்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு சொத்து பத்து வாங்குறீங்களா, அது தாய் பத்திரம் என்ன, அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்குதா, என்ஓசி சர்டிஃபிகேட்டு கேட்டு வாங்கிட்டுறது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். என்ன என்ஓசி சர்டிஃபிகேட்டில் வராத பல விஷயங்கள் வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து வரும். அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன் சொல்ல வரேன்னா, 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வீடு ரொம்ப பந்தாவாக அழகாக இருந்தது, ஆனால் உள்ளே போன பிறகு தான் அதில் ஏகப்பட்ட வில்லங்க இருக்குன்னா அப்புறம் வருத்தப்படக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சூரியன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக எல்லார்ட்டையும் பேசுங்க. எல்லாருமே உங்களை மாதிரி நியாயவாதிகளாக இருக்க முடியாது, நேர்மையாகவும் இருக்க முடியாது, பழிச்சின்னும் பேச முடியாது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும். எப்போ நடந்ததை இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஏன்னா சந்திரன் வலிமையாக இருக்கார், கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிக்கனமாக இருக்கணும் தான். அதுக்காக வந்து எல்லாத்துலேயும் சிக்கனமாக இருக்க முடியாது. எதுக்கெல்லாம் செலவு பண்ணணுமோ அதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஒரு கோவிலுக்குள்ளே போகிறோம், அதெல்லாம் ஒரு செலவில் நாம் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம மன நிம்மதிக்காக நாம் செய்ய வேண்டியது. அதே நேரத்தில் ஒரு மாலுக்கு போகிறோம், அவசியம் இல்லாததை வாங்கக்கூடாது, அவசியப்படுறதை மட்டும்தான் வாங்கணும். இப்படியெல்லாம் தத்துவம் பேசுகிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. 10 வருஷமாக ஓடின்னு இருக்குங்க அந்த பிரச்சனை. இப்போ தாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க சொன்னதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டாங்க. சொத்து பத்து விவகாரங்கள்லாம் இப்போ சுமூகமாக இருக்குது, அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிம்மதி பெருமூச்சும் விட வைப்பார் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன். அதே மாதிரி 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சுக்கிரன் இப்போது 5வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரன் செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் வந்து கவனம் செலுத்துவீங்க. கல்யாணம் செய்து வச்சிட வேண்டியதான். மேட்ரிமோனியில் பதிவு பண்ணலாம், தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லி வைக்கலாம். முன்னாடியெல்லாம் வீடு தேடி வந்து ஜாதகமெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க, வாங்கிட்டு போவாங்க. கல்யாண விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்குன்னு இருந்தாங்க. இப்போ யார் இருக்கா அந்த மாதிரின்னு சில நேரங்களில் யோசிச்சுட்டு இருப்பீங்க. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி சொந்த ஊரில் பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க, தீர ஆரம்பிக்கும். வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடியதாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, கொஞ்சம் உழைப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, அடுக்குமொழியில் பேசுகிறது, அடுத்தவங்கள மாதிரி மிமிக்ரி பண்ணி பேசுகிறது, ஓவியம் வரைஞ்சி காமிக்கிறது, ஓடி ஆடி காட்டுறது, இந்த மாதிரி எல்லா வித்தைகளுக்கும் சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சின்ன வயசில் நீங்கள் பண்ண குறும்புத்தனத்தை இன்றைக்கும் மறக்காதவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க. பெரியவங்களை கேட்டாலே உங்கள் ஜாதகத்தை பற்றி தெளிவாக சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அடக்கமாக அமைதியாக ஆக வேண்டிய வேலை
என்னவோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நினச்ச மாதிரி நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போ 4வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறணும்னு நினச்சிங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வாடகை கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து முன்பணம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஒத்துக்கிட்டீங்க. வாடகை மட்டும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி படிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமும் கொஞ்சம் பரவாயில்ல. வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருக்கும். சிலர் உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் ஏதாவது மூத்த அதிகாரிகள்கிட்ட போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. எதிரிகளெல்லாம் உதிரிகளாகக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு நடந்துன்னு இருக்குது. அதனால் சூழ்ச்சிகளை தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. முறியடித்து முன்னேறி காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது விவாதம் வரும். ஏதோ வீம்புக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருசு பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் சுமாராக இருக்குது. உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, யாராவது துவண்டு தோய்ந்து போய் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடியவர்கள், அவங்கள தட்டி கொஞ்சம் கரையேற்றக்கூடியவர்கள், அவங்கள முதுகில் தட்டி அவங்கள ஆசுவாசப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதே மாதிரி யாராவது அழுது தொழுது வந்தாங்கன்னாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உங்களுக்குன்னு இருக்கிறத கூட எடுத்து கொடுக்கக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இப்படியெல்லாம் கொடுத்து தாங்க நான் ஏமாந்து போய் நிற்கிறேன்னு உங்கள் உள் மனசு சொல்லுது. இருந்தாலும் உங்களுடைய இயல்பை நீங்கள் மாற்றிக்க போகிறது இல்லைங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாகத்தாங்க இருக்குது. ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தடாலடியாக சில முடிவுகளும் எடுப்பீங்க. சவாலான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மால் முடியாது என்ன, எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கட்டி செய்வோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். வேற்றுமொழிக்காரங்க இன்றைக்கி வாடிக்கையாளர்களாக வருவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்குங்க. உத்தியோக வகையிலேயும் சின்னதாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி அதிகரித்து கொண்டே போகுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் சாதுரியமான பேச்சாலும் சாமர்த்தியத்தாலும் வெற்றி காணும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களை பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் கோபக்காரங்க, சிடுன்னு எரிஞ்சு விழுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட தாங்க நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்குது. நெருக்கடி நேரத்தில் கூட கண் கலங்காமல், அந்த நேரத்தில் கூட ஜோபியெல்லாம் ஏதாவது ஜோக் சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவத்திற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக
இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். நீங்கள் எது பேசினாலும் அது சாதகமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிரும் புதிருமாக இருந்து உங்களை பார்த்த உடனேயே கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே இருந்தவங்க மனசு இன்றைக்கி மாறும். உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்த்து நின்றவங்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு இன்றைக்கி உண்டுங்க. புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உணவு துணி வகைகள் வியாபாரம், கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதிக அளவு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். மூத்த அதிகாரிகளுக்கும் நெருக்கமாவீங்க. அவங்களும் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு கூட இருக்க வேலை பார்க்குறவங்களுக்கு சின்னதாக ஒரு போட்டி பொறாமல் இருக்கதாங்க செய்யும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தண்ணீரும் தாமரை இலையும் போல சில நேரங்களில் பட்டதும் படாதுமா வாழ்க்கையில் இருந்துருப்பீங்க. அது காரணம் சித்தர்களுடைய பாடல்கள் நீங்கள் நிறையா படித்ததுண்டு. அதனால தாங்க எதுவும் நமக்கு துணையாக வருவது கிடையாது. நாம் செய்யக்கூடிய அந்த தவமும் தானமும் தான் நம்மை காப்பாற்றும், தர்மம் தான் தலை காக்கும் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவும் தெரியாதது போல சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த கவலைகளெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. எதிராளிகள் என்ன கணக்கு போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் தெரிய வர ஆரம்பிக்குங்க. இன்ட்யூஷன் பவரும் உங்களுக்கு இனிமேல் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால வெடுக்குன்னு பேசுகிறத கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உண்மையை தான் பேசுகிறீங்க, உள்ளதை தான் சொல்கிறீங்க, அதை தான் ஏற்றுக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்தில் நிம்மதி பெருமூச்சு இன்றைக்கி நீங்கள் விடுவீங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் இன்றைய தினத்தில் நிறைவேற்றுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் அசதி இருக்கும், சோர்வு இருக்கும். அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பொய் சொல்லி முன்னேறக்கூடாது. அதே மாதிரி தப்பான வழியில் காசு சம்பாதிக்கக்கூடாது. கல்விற்று கலப்பணம் சம்பாதிப்பதை விட கற்பூரம் விற்று கார்ப்பணம் சம்பாதிப்பதே போதும் அப்படின்னு நினைப்பீங்க. நல்ல வழியில் நமக்கு 4 வருமானம் வருதா, அதை பார்த்துக்கிட்டு நாம் 4 பேருக்கு நல்லது செய்துட்டு போகணுமே தவிர இஷ்டத்துக்கு நாம் எதுவுமே குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடாது. கிடைக்குதேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வாங்கி போட்டுக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. உங்கள் யோகாதிபதி தாங்க சுக்கிரன். அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. பேசாமல் இருந்தவங்க இன்றைக்கி கொஞ்சம் பேசுவாங்க, வலியை பேசுவாங்க.
அதே மாதிரி பார்த்தும் பார்க்காம போனவங்க கிட்ட வந்து உங்களை பார்த்துட்டு போவாங்க, பேசிட்டு போவாங்க. எதிரியாக இருந்தவங்க மனசெல்லாம் கொஞ்சம் மாறும். உங்களுடைய உண்மைத்தன்மையை எல்லாருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகும். மனம் திறந்து இன்றைய தினம் நீங்கள் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. வியாபாரம் அப்படி இப்படி இருந்தது, ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பரவாயில்ல, நமக்கும் நல்ல நேரம் வந்துருச்சுங்கிற நிம்மதி ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லின்னு இருக்காரு அதிகாரி. அவரும் வந்து சாதாரணமாக இருந்து தான் அதிகாரியாக மாறியிருக்காருங்கிறத அவர் மறந்துட்டார். எல்லாம் அவருக்கும் தெரிய வரும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளாரே இன்றைக்கி சின்ன சின்ன ஆதங்கங்கள் வந்து போகுங்க. வேறு வேலைக்கு மாறலான்னு பார்க்குறோம், நமக்குன்னு ஏதாவது வந்து கிடைக்குதா பாரு அப்படின்னு சில நேரங்களில் நீங்களே உங்களை கொஞ்சம் பகைத்து கொள்வீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், கோவப்படாதீங்க, செலவு இன்னைக்கு அதிகமாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உங்களை யாராவது ஏமாற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் விடவே மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள விரட்டி அவங்க ஏமாற்றக்கூடாது, அந்த சிந்தனை அவங்கள்ட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை யாரும் ஏமாற்றாத அளவிற்கு நீங்கள் வந்து வலிமையாக எப்போதும் இருப்பீங்க. நீங்களாக மனசு வந்து 10 ரூபா கொடுத்துட்டா திருப்தி அடைஞ்சிருவீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை ஏமாற்றி அவங்க 10 ரூபா வாங்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை நீங்கள் விடவே மாட்டீங்க, விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. எங்கும் எப்போதும் நேர்மையாக இருக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும். நான் அப்படி தான் உழைச்சி முன்னேறி வந்திருக்கிறேன், அது மாதிரி தான் அடுத்தவங்க உழைச்சி முன்னேறி வரணும். குறுக்கு வழியில் போகிறது எனக்கு பிடிக்காது, அது மாதிரி போகிறவங்களையும் நான் விட்டுவிட மாட்டேன்னு சொல்லி சமூகத்தை திருத்தக்கூடிய முற்போக்குவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. படபடப்பெல்லாம் மறைஞ்சி போச்சு, பரபரப்பாக இருந்த காலமும் தீர்ந்து போச்சு. இனிமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாங்கிற மாதிரி சின்னதாக நிம்மதி எட்டி பார்க்கும். காரணம் என்ன? 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டார். லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எதிர்பாராத வகையில் இன்றைக்கி பெரிய யோகமான செய்திகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக எல்லாம் தள்ளிக்கிட்டே போகுதுன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு நல்ல ஜாதகம்லாம் நாளையிலேருந்து வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் நிம்மதியும் உங்களுக்கு வந்து சேருங்க. வியாபாரத்தில் உணவு வியாபாரம் செய்கிறவங்க, கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி கூடுதலாக லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் திடீர் அலைச்சலும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும், கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும், பெரிய பதவிகள் பொறுப்புகள் வந்தாலும், ஆரம்ப காலத்தில் நீங்கள் அடிபட்டு வளர்ந்துருக்கீங்க இல்லைங்களா, அதை நீங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களை கை தூக்கி விட்டவங்களை கடவுளாக நினைத்து இன்றைக்கும் கைகூப்பி வணங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் குரு பகவானுடன் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். மிகப்பெரிய யோகம். சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு சாதிப்பீங்க. இங்கிதமான பேச்சால் பல காரியங்களையும் இன்னைக்கு நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. பணவரவு இன்றைய தினத்தில் உண்டு. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த உயரதிகாரி இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு புகழ்ந்து பேசுவார்.
சில பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைப்பாருங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது, அரசாங்க சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வீடு கட்டுறதுக்கு லோனுக்கும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி தொழில் தொடங்கிறதுக்கான அந்த பர்மிஷன் வாங்கிறது, நம்பர் வாங்கிறது, டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிக்கிறது, இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி புது விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். அதெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.